ஒரு ஜாதகத்தில் இப்போ நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த லக்கணத்துக்கு அதிபதி, இப்போ உதாரணத்துக்கு மேச லக்கணம், மேச லக்கணத்துக்குள்ள பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். உங்களுடைய ஜாதகத்துக்கு 9ஆம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு. இந்த 2 பேரும் சேர்ந்திருந்தால் இதுக்கு பேர் ராஜலட்சுமி யோகம்னு பேர். இந்த ராஜலட்சுமி யோகம் ஒரு ஜாதகத்தில் இடம்பெற்றால் பல கோடிகளுக்கு அதிபதியாக மாறுவதற்குண்டான அதிகாரத்தை கொடுத்துரும். இந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு பாருங்கள். விரைவில் நீங்கள் கோடீஸ்வரர் ஆகிறதுக்கு உங்களுக்கு உண்டான தகுதி உருவாயிரும். அதற்குண்டான சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகும். ரிஷப லக்கணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். 9 குடையின் சனி. இந்த ரிஷப லக்கண ஜாதகர்களுக்கு லக்னாதிபதியும் பாக்கியாதிபதியும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாலும் அது தொடர்பு உண்டு. 2 பேரும் இணைந்திருந்தாலும் நிச்சயமாக பெரும் கோடிகளை அனுபவிக்கக்கூடிய பொருளாதார உயர்வு, மன மகிழ்ச்சி, அந்தஸ்துக்கு மீறிய ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய வாழ்க்கை அமையும். மிதுன லக்கண ஜாதகர்களுக்கு லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் இணைந்து எந்த ராசியில் வேணாலும் இருக்கலாம். இதில் உச்சமாக இருந்தால் மிகப்பெரிய பலனை கொடுக்கும். ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சியாக இருந்தால் இன்னும் சிறந்த யோகமான பலனை கொடுக்கும். இந்த 2 கிரகமும் சேர்ந்திருந்தால் மிதுன லக்கண ஜாதகர்களுக்கு இந்த ராஜலட்சுமி யோகத்தினுடைய அமைப்பு அளப்பரிய சொத்துக்களை அள்ளி கொடுக்க போகுது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அதே மாதிரி கடக லக்கண ஜாதகர்களுக்கு சந்திரனும் 9 குடைய பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய குருபவானும் இணைந்து இருந்தால் இது கஜகேசரி யோகத்தை கொடுக்கும், குருச்சந்திர யோகத்தை கொடுக்கும், அதோடு சேர்ந்து ராஜலட்சுமி யோகத்தையும் கொடுக்கும். இந்த இடத்துல இன்னும் சிறப்பாக நம்ம யோசிக்கணும் அப்படின்னா குருபவான் கடகத்தில் உச்சமடையக்கூடிய இடம். அப்போ உச்சமடையக்கூடிய இடத்துல சந்திரனுடன் குரு சேர்ந்திருந்தால் மிகப்பெரிய, அதாவது ராஜலட்சுமி யோகங்கள்லேயே வலிமையான யோகத்தை தரக்கூடிய இடம் கடகம்தான். அந்த கடகலக்கணக்காரர்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். கோடி கோடியாக பணம் கொட்டும். திடீர்னு அதுக்குண்டான வழிமுறைகள் உங்களுக்கு கண்ணுக்கு கிடைக்கும். செயல்படுவே ஜெயிச்சிருவீங்க. இதே சிம்ம லக்கண ஜாதகர்களுக்கு சூரியனும் செவ்வாயும் இணைந்து இருந்தால், 2மே பாவகிரகம்னு சொல்லுவோம், ஆனால் சூரியனும் செவ்வாயும் இணைந்திருந்தால் இந்த ராஜலட்சுமி யோகத்தினால் மிகப்பெரிய நில சுவாந்தாராக மாறுவீங்க. ரியல் எஸ்டேட்டில் கொடி கட்டி பிறப்பீங்க. பொருளாதார ரீதியாக மிக உயர்ந்த வகையில் தாப்பனாருடைய சொத்துக்கள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான அதிகாரத்தை கொடுத்தோம். கன்னியா லக்கண ஜாதகர்களுக்கு இந்த லக்கணத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் தன பாக்கியத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் இணைந்திருந்தால் நிச்சயமாக இந்த ராஜலட்சுமி யோகம் என்பது மிக மிக பெரிய அளவுக்கு சொத்துக்களை சேர்க்கக்கூடிய அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு பாருங்கள். நிச்சயமாக இந்த அமைப்பு இருந்தால் நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரராக, சாதாரண ஒரு ஏழை வீட்டில் பிறந்தாலும் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக சில பேர் மாறியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் இந்த ராஜலட்சுமி யோகம். நார்மலான பர்சன் இந்த ராஜலட்சுமி யோகம் பெற்ற ஜாதகங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய, நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமிதாப் பச்சனுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆனந்த் அம்பானிக்கு இருக்குது, அவங்க அப்பா அனில் அம்பானிக்கு இருக்குது. இந்த யோகங்கள் பெற்றிருக்க ஜாதகங்கள் வரிசையில் வந்தால் கமலஹாசன், நடிகர் கமலஹாசனுக்கு இருக்குது. நடிகர் ரஜினி, அவருடைய ஆரம்ப காலங்களில் ஏழ்மையான ஒரு நிலையிலேருந்து இன்றைக்கி மிக உயர்ந்த நிலைக்கு வந்திருக்காருன்னா இந்த ராஜலட்சுமி யோகத்தினால தான். துலா லக்கண ஜாதகர்களுக்கு பார்த்திங்கன்னா புதனும் சுக்கிரனும் இணைந்திருந்தால் இது எப்போவுமே ஓரளவுக்கு நெருக்கமாகவே இருக்கக்கூடிய
ஒரே ராசியில் இருக்கலாம், ஏதாவது ஒரு ராசியில் இணைந்திருக்கலாம். அவர்களுக்கு இந்த ராஜலட்சுமி யோகம் மிகப்பெரிய செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம் அத்தனையும் கொடுக்கும். வெளிநாட்டில் இருந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு பெருத்த யோகத்தை தரும். விருச்சிக லக்கண ஜாதகர்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லக்னாதிபதி யார் அப்படின்னா செவ்வாய், உங்களுக்கு பாக்கியாதிபதி சந்திரன். அப்போ சந்திரனும் செவ்வாயும் இணைந்திருந்தால் சந்திரமங்கல யோகத்தை கொடுக்கும். இந்த சந்திரமங்கல யோகம் என்பது மிகப்பெரிய ராஜலட்சுமி யோகம். உங்களுக்கு பதவி தேடி வரும். அந்த பதவி மூலயமாக பணமும் கோடி கோடியாக கொட்டும். அப்போ இது பெரும்பாலும் அரசியல்வாதி ஜாதகங்களுக்கெல்லாம் இந்த ராஜலட்சுமி யோகம் நிச்சயமாக மிகப்பெரிய உயரிய அந்தஸ்தையும் கௌரவத்தையும் பொருளையும் ஈட்டித்தரக்கூடிய ஒரு யோகமாக இது மாறும். தனுசு லக்கண ஜாதகர்களுக்கு பார்த்திங்கன்னா, சூரியனும் குருவும் எங்கேயாவது ஏதாவது ஒரு ராசியில் இணைந்திருந்தால், இப்போ இந்த இடத்துல 6, 8, 12 அப்படிலாம் யோசிக்காங்க. எந்த ராசியில் இணைந்திருந்தாலும் அவர்கள் நிச்சயமாக இந்த ராஜலட்சுமி யோகத்தினால் மிகப்பெரிய ஒரு நபருக்கு கீழ் பினாமியாக கூட இருப்பாங்க. மிகப்பெரிய அரசியல்வாதி இவங்க எந்த உழைப்பும் இல்லாமல் எளிமையாக கோடி கோடியாக பணத்தை சேர்த்து பினாமியாக இருக்காங்கன்னு பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஆட்கள் இந்த ஜாதகத்திற்கு உரியவர்களாக இருப்பார்கள். மகர லக்கண ஜாதகர்கள், இந்த மகர லக்கணத்தில் லக்னாதிபதி சனி, 9 குடையன் புதன். இந்த 9 குடைய புதனும் இந்த சனியும் இணைந்திருந்தால் இந்த ராஜலட்சுமி யோகம் என்பது தான் செய்யக்கூடிய சாதாரண ஒரு கூலி தொழிலாளியாக போய் அந்த நிறுவனத்தையே நடத்தி வைக்கக்கூடிய, ஏற்று நடத்தக்கூடிய, மிகப்பெரிய நிறுவனத்தை கட்டி காக்கக்கூடிய, மிகப்பெரிய நிறுவனத்துக்கு தலைமை ஏற்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை உயரும். இவ்வாறு ராஜலட்சுமி யோகம் என்பது ஒரு ஜாதகத்தில் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் வெவ்வேறு விதமான மிகப்பெரிய அதிர்ஷ்டமான பலனை தரப்போகுது அப்படிங்கிறது. இப்போ அதே மாதிரி கும்ப லக்கணத்துக்கு பார்த்திங்கன்னா, 9 குடையவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனியும் சுக்கிரன். அப்போ இந்த சனியும் சுக்கிரனும் இருந்தால் இவர்கள் திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம், மனைவி வழி அதிர்ஷ்டம், மனைவி சொத்து வழி அதிர்ஷ்டம், மனைவி நபர்கள் மனைவியை சார்ந்தவர்களால் அதிர்ஷ்டம், அல்லது மனைவி வழி தொழிலை எடுத்து நடத்தக்கூடிய அளவுக்கு பொறுப்புகள் வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இது அத்தனையும் கூடி வரும். மீன லக்கண ஜாதகர்களுக்கு பார்த்திங்கன்னா இதே குருவும் செவ்வாயும். இப்போ இவர்களுக்கு குரு செவ்வாய் இணைந்திருந்தால் மிகப்பெரிய ஆலோசகர்களாக, இதில் பார்த்திங்கன்னா இந்த ஐடி ஃபீல்டில் ஆடிட்டராக இருந்து ரொம்ப பேர் சம்பாதிப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த மீன லக்கணமாக இருந்து இந்த குருவும் செவ்வாயும் இணைந்து பெற்றால் இந்த ராஜலட்சுமி யோகம் என்பது மிக உயரிய அதிர்ஷ்டத்தையும் பொருளாதார மேன்மையும் கொடுக்கும். இந்த ராஜலட்சுமி யோகம் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்கணம், உங்கள் ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு ஃபோன் மூலியமாகவே கேட்டு தெரிஞ்சுக்கங்க. உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க. உங்கள் ஜாதகத்திலேருந்து இந்த ராஜலட்சுமி யோகம், இது மாதிரி நிறைய யோகங்கள் இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் என்ன யோகம் இருக்குது, அது எந்த மாதிரி செயல்படும், எப்போது அது பலனளிக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு ஃபோன் கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.